பெண்களுக்கு எதிராக இல்ல பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும் எந்தவித அவதூறு வார்த்தைகளும் எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு இந்த காவல்துறை கண்டிப்பா அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதி தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்துல அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியல, தெரியாத விஷயத்தை போய் அங்க போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்க போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லயே அவர் பேசினதை போட்டு காட்டும். உதயநிதி பேசினத எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நீங்க போனது காவிரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும், அதை சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்ல அங்க என்ன பேப்பர்ல கொடுக்க அதை வாசிட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமா திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலைதான். ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு தனிப்பட்ட முறையில பெண்களை பற்றி ஆபாசமா பேச அவதூறாக பேசுவது இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது பூர்வம் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல போட்டு கேட்கட்டும். இது எல்லா வீட்லயும் எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் வீட்லயும் போட்டு கேட்கட்டும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கா? இவ்வளவு கொச்சையாக கேவலமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டிருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்ல இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியே முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு. எந்த வகையிலும் உங்களுக்கு சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவர்ல சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்யாம உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி கிடையாது. இது மாதிரி பெண்கள் விஷயத்துல இவ்வளவு வக்கிரமாக பொது வழியில் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது இது எந்த அளவுக்கு பொது வழியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும். பெண்களுக்கு எதிராக கொச்சையாக பொது வழியில் பேசுபவர் யாரா இருந்தாலும் சட்டப்பூர்வமா என்ன நடக்கு அந்த காவல்துறை அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ல பேச சொல்லும்போது இந்த பொய்க்கால் புதிய அரசு நாளை சட்டமன்ற கூட்டத்தை வைத்து கொண்டு ஏன் உடனே கைது செய்ய வேண்டும், எதை மறைக்க இந்த அரசு முயல்கிறது என்ற கேள்வி. எதையும் மறைக்கிறதுக்கு இல்ல. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எதையும் மறைக்கிறதுக்கு இல்ல. அவர் இன்னைக்கு முந்தைய காலங்களில் அம்மா இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே தான் இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. புரட்சி தலைவரும் எம்ஜிஆர் இருந்தாலும் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதே தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு பொய்க்கால் குதிரை மாதிரி இன்னைக்கு திமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். இன்னைக்கு திமுக என்ன பேசணும், திமுக பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி பேசுறார். இன்னைக்கு எடப்பாடி அவர் உதயநிதி சொன்ன கருத்துல எடப்பாடிக்கு ஏற்படுக்கா? எடப்பாடிக்கு அதுல அவர் சொன்ன கருத்தை ஏற்கிறாரா? அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அம்மா இருந்தால் என்ன செய்வார்? இவ்வளவு கேவலமா அதிமுகவை யாராவது கொண்டு போய் இவ்வளவு படுகொலியில தள்ளிடுறதுன்னா ஒரு எடப்பாடியா தான் இருக்கும். யாராவது இன்னைக்கு ஒரு பெண்களை பற்றி அவதூறாக பேசியது, புரட்சி தலைவர் அம்மா பற்றியே உதயநிதி ஒரு காலத்தில் அவதூறாக பேசியிருக்கிறார். அப்பயே எடப்பாடி அவருடைய கவர்மெண்ட் இருந்துச்சு, அவர் முதலமைச்சர், அப்பயே அவர் நடவடிக்கை எடுக்கல. அப்பயே அந்த டைம்ல ஒரு ட்வீட் போட்டாரு, அதே அவ்வளவு கொச்சையாக புரட்சி அம்மா பற்றி போட்டிருந்தார். அப்பயே அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்தது, எடப்பாடி அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல, பேசாம வேடிக்கை பார்த்திருந்தார். அவருக்கு அவருடைய அரசாங்கத்தை அவருடைய பதவியை காப்பாற்றிக்கல தான் அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் போக்கஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்காவது நேர்மையாக நியாயமாக சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு எதிராக எந்த அவதூறும் எந்த செயலும் யார் ஈடுபட்டாலும் எந்த நபர் ஈடுபட்டாலும் யாராக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த மாற்றம்